டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்க ப்ரோ. அதோட மந்த்லி ஹை 180க்கு மேல இருக்கு. மேஜர் ஹை. அண்ட் தென் மைனர் ஹை வந்து 160க்கு கீழ் 160க்கு மேல. லோ வந்து 120க்கு மேல. நெக்ஸ்ட் வீக்லி போயிடலாங்களா? இப்ப கரண்டா அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க ப்ரோ. வீக்லி ஹை 148. ஓகே. லோ வந்து 140 ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து இன்வெர்டர் ஹேமரோட லோவை வந்து ரெட் கேண்டில் பிரேக் பண்ணுது. டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகும். bro இது ரெண்டையும் சாரி சிஸ்டர் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் bro இது ரெண்டையும் சேர்த்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாமா? இல்ல அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி டபுள் கேண்டில் வந்து அது மர்ஜ் எல்லாம் பண்ண கூடாதான்னு கேக்குறேன் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இந்த கேண்டில் வந்துச்சுனா 50% இதெல்லாம் போல ரீடெஸ்ட் நெக்ஸ்ட் லோ டெஸ்டினேஷன் ரைட்? எஸ். டெய்லி போயிடலாம். டெய்லி ஹை இது டெய்லி ஹை 144 இதுவா? இந்த ஹைய வச்சால மார்க்கெட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஹைக்கு போகும். நெக்ஸ்ட் ஹை இப்போ என்ன ஆயிருக்கு இந்த ஹைய வளைக்கல ட்ரெண்ட் என்ன பண்ணுது? ட்ரெண்ட் வந்து அகைன் டவுன்லயே தான் இருக்கு. டவுன்லயே தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் செல் ஆகலாமா? இப்போ இருக்கா? இப்ப என்ட்ரி இல்லங்க ப்ரோ. இல்லையா? நல்லா பாப்போம். இப்ப செல் என்ட்ரி எடுக்கலாம். எஸ் எஸ். ஸ்டாப் லாஸ் அதுக்கு அந்த ரெட் கேண்டில் இருக்கு மேல. இங்கயா இல்ல இங்கயா? இப்ப நீங்க வச்சிருக்க இடத்துல. இங்கயா இல்ல இங்கயா? இங்க எஸ் ப்ரோ. 1:2. எஸ் ப்ரோ. Are you sure? Yes yes. அத அகைன்ஸ்டா போடுங்க ப்ரோ. ஓகே. இப்ப செல் பை என்ட்ரி இருக்குங்க ப்ரோ. ஓ எஸ் எஸ் இன்னும் பிரேக் பண்ணல. ஓகே ஓகே. இல்ல ரன் பண்ணுங்க. இப்ப வந்து ஈவினிங் ஸ்டார் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகும். எஸ் செல் என்ட்ரி. எஸ் ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல வைக்கலாம். அந்த ஜஸ்ட் அந்த லைனுக்கு மேல 1:2 வச்சுக்கலாம். எஸ் ப்ரோ. கன்சாலிடேஷன்ல இருக்காங்க ப்ரோ. டவுன் ட்ரெண்டுக்கு போகும். பிரேக் பண்ணிருச்சு. அடுத்த என்ட்ரி போடலாம். எஸ் எஸ். ஸ்டாப் லாஸ் அங்க வச்சிருங்க. மேல
ஓகே. இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேல வந்துடலாம். எஸ். 1:2. எஸ். எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. எஸ் எஸ். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கொஞ்சம் உங்களோட கைடன்ஸ்ல தான் ப்ரோ சொல்லி இந்த என்ட்ரி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அதுதான் ப்ராக்டிஸ் பத்தல. ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது, பட் என்ட்ரி எடுக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. பாருங்க, நான் ஒரு கன்சல்டேஷன் முதல்ல போட்டு காமிச்சேன். கரெக்டா போயிட்டு அந்த சப்போர்ட் பத்தி என்ட்ரி செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆனா எந்த இடத்துல கிடைக்குது அட்ரிபியூட் செல்ஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா எந்த கிடைக்குது அப்படிங்கிற பாப்போம். இந்த வெற்றிக்கான லாஸா இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் நடக்குது. எங்க போய் ரைட்டா சப்போர்ட் எங்க மார்க்கெட்ல லோல பை பண்ணனும், ஹைல செல் பண்ணனும். பட் அந்த ஃபார்முலாவே மறந்துட்டீங்க. எஸ் எஸ். சப்போர்ட் லெவல்ல அதனால லாஸ்ல போயிடுச்சு. பட் அதே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதால அந்த ஈவினிங் சார் வந்து நீங்க என்ன பண்ணீங்க? செல் என்ட்ரி எடுத்தாச்சு. என்ன நடக்குது, என்ன நடக்க போறாங்க அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு என்ட்ரி எடுக்கிறது ஓரளவுக்கு வருதுங்க ப்ரோ. அந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இன்னும் நான் கன்ஃபார்ம் ஆகல. அதுதான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிராக்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. கண்டிப்பா. ஷூர் ஷூர் ஷூர். ஓகே 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 ப்ரோ. எஸ் எஸ் ப்ரோ. எஸ் ஷூர். ஓகே ஓகே ப்ரோ. Thank you.